மாத்தமத்து பேசிட்டு வந்தோம். இப்பதான் இன்னைக்கு உள்ள மோது, இன்னைக்கு உள்ள பாடம், இன்னைக்குடைய சப்ஜெக்டுக்குள்ள நம்ம தாக்கல் ஆகிறோம். மாஷா மூமின் யார், முனாஃபிக் யார், நல்லா புரிஞ்சுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளின் முகத்தஸ் சதகா ஷரீஃப்ல கண்மணி நாயகத்துடைய அடிமையாகிய நான் உங்களுக்கு மத்தியில பேசுறது ரப்புல் ஆலமீன் இடத்துல முழுமையாக கபூலியத்தான அக்வாலாத்துகளை தவிர வேற ஒண்ணு இல்லை. பக்கா ஆயத்துல் குர்ஆன், ஹதீஸ் ரசூல். அது என்ன கிதாபு தெரியாத ஒரு ஹதீஸ் அல்ல. அது எந்த கிதாபுல வந்திருக்கு தெரியலையே, இதான் சொல்லிக்கிட்டாங்க அப்படி ஆலிம்சமாரி, அது அல்ல. அது நேரத்தில் என்ன, இந்த ஹதீஸ்ல இது சஹியா இல்லையான்னு கொஞ்சம் தகராறு இருக்குது, அது அல்ல. பக்கா முத்தஃபக்குன் அலைஹி. யாராயிரும் ஒருவன், அல்லாஹ் மன்னிக்கட்டும், எம்பெருமானா ஸல்லல்லாஹு அடிமையாகி எனது பேச்ச மாஷா அல்லாஹ் நம்முடைய நசீஹத்தை யாராவது ஒருத்தர் இன்கார் பண்ணான்னு சொன்னா அவன் தௌபா செஞ்சுக்கட்டும் மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவனை மன்னிக்கட்டும் மாஷா அல்லாஹ். அவன் அறியாம சொன்னா பாவியா இருப்பான், அல்லாஹ் அவனை மன்னிக்கிறவன் துஆ செய்வான். ஆனா பிடிவாதம் பிடித்தால் சந்தேகமின்றி அவன் என்ன ஆகிடும், காஃபிரா போயிடுவான். காரணம் என்ன, பக்காவான ஹதீஸ் ரசூல் கிதாப் தலாலத்தோட மாஷா நான் என்ன செய்யறேன் இங்க அல்ஹம்துலில்லாஹ் ஹிபத் அஹ்லு பைத் தஹார ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமீம் அன்சாரி சஹாபி ரசூலுடைய தவஜ்ஜுகள மாஷா நம்முடைய மஜ்லிஸ் நடந்துட்டு இருக்குதாங்க. அதாவது என்ன சொன்னோம், ஒருத்த கலிமா சொன்ன ரெண்டு கேட்டகரி, ரெண்டு விதமான குரு. ஒன்னு யாரு காஃபிர், இன்னொரு யாரு அஸ்ஹாபுல் யமீன் அஸ்ஹாபு ஷிமால். குர்ஆன் பாஷையில சொர்க்கவாதி நரகவாதி. சொர்க்கவாதி யாரு, மூமின் மாஷா அல்லாஹ், அஸ்ஹாபுல் யமீன். காஃபிர் யாரு, அஸ்ஹாபு ஷிமால், இடதுசாரி நரகவாதி. இது கலிமாக்கு வெளியே உள்ள. களிமா சொல்லி உள்ள வந்த பிறகு களிமா கல்புக்குள்ள நுழைஞ்சிட்டா மூமின், கல்புக்குள்ள நுழையாம ஆராபா இருந்தா முஸ்லிம். புரியுதா? அதுக்கு கீழே இன்னொன்னு என்ன, அது முஸ்லிமும் அல்ல மூமினும் அல்ல, முஸ்லிம் போன்று வேஷத்துல தெரியும். புரியுதா? கல்புல நிஃபாக் இருக்கும், அது யாரு, முனாஃபிக். முனாஃபிக். இப்போ எம்பெருமானார் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ரசூல் ரஹ்மத், ரஹ்மத்துல் முத்லக், ஹபீபுல் இலாஹி, நூருல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜ்து வ அலம் நாயக கோமான் அவர்கள் மூமினுக்குள்ள அட்ரஸ் கொடுக்குறாங்க. எஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளில் முகத்தஸ் சதகா ஷரீஃப்ல நாயகம் அவர்கள் மூமினுக்குள்ள அலாமத் கொடுக்குறாங்களே, அந்த ஹாலில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மையும் நம்முடைய தாய் தந்தையும் நம்முடைய உடன்பிறப்புகளையும் நம்முடைய மனைவி மக்களையும் நம்முடைய அவுலாதுகளையும் நம்முடைய ஆளையும் அத்தல் கியாமத் வரக்கூடிய நம்முடைய அஹபாபுகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. அதே போல் மாஷா அல்லாஹ் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிக்குள்ள அட்ரஸ் கொடுக்குறாங்களே, அதுல ஆகிடாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நாளில் முகத்தஸ் பரக்கத்துக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மையும் நம்முடைய தாய் தந்தையும் நம்முடைய உடன்பிறப்புகளையும் நம்முடைய மனைவி மக்களையும் நம்முடைய அவுலாதுகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா காப்பாற்றுவாங்க. ஆமீன். மாஷா அல்லாஹ். இப்போ நம்ம பயான் செய்யக்கூடிய நசிஹத் ஷரீஃப் செய்யக்கூடிய இந்த ஹதீஸ் நபவி ஜாமிஉ ஸஹீஹ் முஸ்லிம் ஷரீஃப்ல, ஜாமிஉ ஸஹீஹ் முஸ்லிம் மாஷா அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீஸ் ஷரீஃபுடைய மக்தூபாத் கிதாபுகள்ல புகாரி முஸ்லிமை மிகைக்கிறதுக்கு ஒரு கிதாபும் கிடையாது மாஷா அல்லாஹ். அதுல ஜாமிஉ ஸஹீஹ் முஸ்லிம் ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் ஷரீஃப் 240வது ரகமாக, ரகமுல் ஹதீஸ் 240
ஹதீஸ் ஷரீஃபுடைய நம்பர் என்ன? 240 2400 240. மாஷா. மூமின் அலாமத்துல் மூமின் அலாமத்துல் முனாஃபிக். மூமின் யாரு, முனாஃபிக் யாரு? முதல்ல பார்த்தோம் குர்ஆன் ஹதீஸ் வெளிச்சத்துல. முஸ்லிம் யாரு, மூமின் யாருன்னு சொல்லி பார்த்தோம். அல்லவங்களா? முஸ்லிம் யாரு? கல்புல ஈமான் நுழையாம இருக்கிற ஆளு குர்ஆன் சொல்லுது. புரியுதா? கல்புல ஈமான் நுழைஞ்சாலும் மூமின், கல்புல ஈமான் நுழையாத ஆளு முஸ்லிம். புரியுதா? அப்ப முஸ்லிம் பார்த்தோம், மூமின் பார்த்தோம். இப்போ மாஷா அல்லாஹ் மூமின் முனாஃபிக் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டையும் ஃபில்டர் பண்றாங்க, நாயகம் பிரிச்சு காட்டுறாங்க. மாஷா அல்லாஹ். இந்த ஹதீஸ் ஷரீஃபுடைய ராவி, இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் சையதுனா மௌலல் ஆலமீன் அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மாஷா அல்லாஹ். இன்னைக்கு குறிப்பா இந்த ஹதீஸ் நம்ம பார்க்கக்கூடிய முராது, காரணம், சபபு, அதாவது நாட்டம், நோக்கம் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு ரபியுல் ஆகிர் மாசம் பிற 21. மாஷா அல்லாஹ். சையதுனா மௌலாய் காயினாத் அலி அலைஹிஸ்ஸலாம் உடைய உருஸ் ஷரீஃபுடைய நாள் ரமதான் மாசம் பிற 21. அதனால எல்லா மாசம் பிற 21 யோமி மௌலாய் காயினாத். மாஷா அல்லாஹ். இன்னைக்கு ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீலாத ஷரீஃபுடைய லைலத்துல் ஃபர்ஹாம் இருக்குது. மௌலாய் காயினாத் உடைய உருஸ் ஷரீஃபுடைய லைலத்துல் முபாரக்காவும் இருக்குது. மாஷா அல்லாஹ். இந்த ஜாமிஉ ஸஹீஹ் முஸ்லிமுடைய 240வது இந்த ஹதீஸ் ஷரீஃபை அறிவிக்கக்கூடிய ராவி யார்? மாஷா அல்லாஹ் சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜஹு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அலி அலைஹிஸ்ஸலாம் அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் ஷரீஃபை ஆரம்பிக்கும் போது சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாம் ரிவாயத், அதாவது அறிவிக்கிறாங்க, வித்தை பிளந்து, வித்துனா புரியுதுல, வித்தை, அதாவது வித்து என்ன சொல்லுவாங்க, விதையை பிளந்து அதுக்குள்ளந்து விருட்சத்தை உண்டாக்கிய அந்த நாயன் மீது சத்தியமாக. எப்படி? விதையை புரிஞ்ச, வித்தை பிளந்து அதன் உள்ளிருந்து விருட்சத்தை உருவாக்கிய படைத்த காலிக்குல் ஆலமீனான படைப்பினங்கள் அனைத்தையும் படைத்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக. உம்மி நபியாகிய அல்லாஹ்வுடைய அத்தனை படைப்புகளுக்கு மூல நபியாகிய, உம்மி நபினா அதான் பொருள். புரிஞ்சா? உம்மினா என்ன? ஓத படிக்க தெரியாது அப்படி பொருள் அல்ல, முட்டாள்தனமான கருத்து. உம்மி நபி என்ன பொருள்? அல்லாஹ்வுடைய அத்தனை படைப்புகளுக்கு மூலமான உம்மாகிய உம்மி நபியாகிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் உறுதி பிரமாணம் செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ். நாயகம் உறுதி பிரமாணம் புரிஞ்சா செய்றாங்க. யார்கிட்ட? சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் யுஹிப்பனி இல்லா முஃமினுன், அல்லாஹ் யுஹிப்பனி இல்லா முஃமினுன், தாங்களை நேசிப்பவர்கள் மூமின்கள் அன்றி வேறில்லை அலியே. வலா யுபகுவனி இல்லா முனாஃபிகுன், தாங்களை விருப்பவர்கள் முனாஃபிகே அன்றி வேறில்லை அலியே. அலாமத்துல் மூமின் அலாமத்துல் முனாஃபிக், அலாமத்துல் மூமின் அலாமத்துல் முனாஃபிக். அல்லாஹ் யுஹிப்பனி, ஜாமிஉ ஸஹீஹ் முஸ்லிம் 240வது ஹதீஸ் ஷரீஃப். இந்த காலகட்ட சூழ்நிலையில சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய மௌலவிகளாக தங்களை காட்டிக்கொள்ளக்கூடிய, தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடிய எத்தனையோ ஜாஹிலீன்கள் அவர்களது கவனக்குறைவின் காரணத்தால், அவர்களது பொதுபோக்கு தன்மையின் காரணத்தால், அவர்களுடைய கேர்லெஸ்ஸின் காரணத்தால் நாசிபியாக்களுடைய கொள்கையில் அவர்கள் கட்டுண்டு கிடக்கின்றார்கள். மௌலாய காயினாத் அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய மஹப்பத்தை விட்டு தூரம் இருக்கின்றார்கள். ஆனா பேச்சுல சொல்றது என்ன? யாரு சொன்னா? நாங்க அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நாங்க மஹப்பத் வைக்கிறவங்க இல்ல. மாஷா அல்லாஹ்.
விளங்குதா? சொல்றது என்ன? நான் தான் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை மஹப்பத் வைக்கிறவங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, புரியுதா? முதல்ல என்ன, உண்மையான மஹப்பத் கல்புல இருந்தா தர்தீஹ் இப்படி வராது. கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு வரும் மாஷா அல்லாஹ், அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வரும் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும் மாஷா அல்லாஹ். ஏன்னா அலி அலைஹிஸ்ஸலாமுடைய மஹப்பத் கல்புல இருந்தா அடுத்த போர்ஷன் அடுத்த பாகத்தை கொஞ்சம் திங்க் பண்ணு. வலா யுபகிதனி இல்லா முனாஃபிகுன். அலியே தாங்களை வெறுக்கக்கூடியவர்கள் முனாஃபிக்கை அன்று வேறில்லைங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வெறுத்தவர்களை கைகோத்து கொண்டு, அலியுடைய எதிரிகளோடு என்ன கைகோத்து கொண்டு, அலியுடைய பக்தர்களாக உங்களை எப்படி நீங்க சொல்றீங்க? வெக்கமா இல்லை உங்களுக்கு? எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெள்ள தெளிவா பிரிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலம் மூமினும் முனாஃபிக்கும் ஒரே இடத்துல ஒன்று சேர மாட்டாங்க. நாயகம் என்ன ஸ்டாம்பிங் பண்றாங்க, முத்திரை ஹதம் பதிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், முத்திரை குத்துறாங்க. அல்லாஹ் யுஹிப்பனி இல்லா முஃமினுன். அலியே மூமின்கள் அன்று தாங்களை நேசிப்பவர்கள் மூமின்கள் அன்று வேறில்லை. யாருடைய கல்புல ஈமான் நுழைந்திருக்குமோ, யாரிடத்தில் லா யூமின் அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வலதிஹி வ வாலிதிஹி வ மாலிஹி வ நஃப்ஸிஹி வ நாஸி அஜ்மஈன், இந்த ஹதீஸ ரசூல் யாருக்கு நசீபாக இருக்குமோ அவர்தான் அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மஹப்பத்தில் அவர் நிலைத்திருப்பார். காமிலார் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான். ஆமீன் ஆமீன். யாருக்கு இந்த ஹதீஸ ரசூல் நசீபாகலையோ, யாருக்கு இந்த ஹதீஸ ரசூல் நசீபாகலையோ, அவன் என்ன செய்ய மாட்டான்? அலி அலைஹிஸ்ஸலாத்து பேர்ல மஹப்பத் வச்சுக்கிறேன்னு சொல்லுவான். புரியுதா? அலி அலைஹிஸ்ஸலாம் பேர்ல மஹப்பத் வச்சுக்கிறேன்னு சொல்லுவான். மஹப்பத் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு மாஷா அல்லாஹ் ஹஸ்ரத் அலியுடைய ஷரஃபியத்தை அனுமத்தை பேச ஆரம்பிச்சா ஒண்ணும் வேணாம் பாய். நான் சிம்பிளா எல்லாத்தையும் கேட்கிறேன். ஜாமிஉ சஹீஹ் முஸ்லிம்ல 240வது ஹதீஸ் ஷரீஃப். இந்த ஹதீஸ் ஒரு வருஷம் முழுக்க ஆலிம் சமான்லாம் இருக்குங்க இங்க. என்ன ஒரு வருஷம் முழுக்க எத்தனையோ மஸ்ஜிதுக்கு தொழுவ போயிருப்பீங்க. எந்த பள்ளியிலையாவது ஜாமிஉ சஹீஹ் முஸ்லிம்ல இப்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமினுடைய அலாமத்தையும் முனாஃபிக்குடைய அலாமத்தையும் ஹஸ்ரத் அலியுடைய மஹப்பத்தை வச்சு பிரிச்சு காட்டுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி எந்த பள்ளியில ஜும்மா பயானாவது யாராவது கேட்டு கை தூக்கு பார்க்கணும்? நம்ம என்ன சொல்றோம்? ஆலிம் சார் நல்லா பேசுறாங்க, நிறைய அவுலியா கராமத்தை சொல்றாங்க. அடே பாவா, எந்த அவுலியா கராமத் சொன்னாலும் எல்லா அவுலியாவுக்கும் ஃபைல் வருது மௌலாய் காயினாத்துல ஜூதா முபாரக்குடைய தஹத்தில் இருந்து வருஷம். மௌலாய் காயினாத்துடைய நாலே ஷரீஃபுடைய சதகாலத்தை எல்லாருக்கும் விலாயத்து மாஷா அல்லாஹ். இதுல ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா, நீ எந்த சஹாபிய பத்தி இப்படி பேசினாலும் யாரும் உடனே டென்ஷன் அடிக்க மாட்டான். சீனா அலி கர்ரமல்லாஹ் விஷயம் மட்டும் பேசிட்டா உடனே அவனுக்கு அங்க கபராட்டம், அவனுக்கு அங்க என்ன ஜீரணிக்கும். காரணம் என்ன? அவன் நாசிபியத்தில் வியாதி அங்க இருக்குதுல்ல, அவனுக்கே தெரியாம இருக்கு. சொல்றது புரியுதா? ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. சையதுனா கைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சஹாபியத்தை யாராவது இன்கார் செய்தால் அவன் காஃபிர் ஆகிடுவான். காரணம் என்ன? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது சஹாபியத் குர்ஆனுடைய நஸ்ஸில் தஹ்கீக் ஆனது. இது யகூலு லி ஸாஹிபிஹி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப சித்திக் நாயகத்துடைய சஹாபியத்தை யாராவது இன்கார் பண்ணா அவன் காஃபிரா போயிடுவான். ஆனால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உயர்ந்த மர்த்தபால இருக்கிற அபூபக்கர் சித்திக் நாயகத்தை பார்த்து, ஓ அபூபக்கர் சித்திக்கே, தங்களை மூமின்கள், தங்களை நேசிக்கிறவங்க மூமின்கள்
தங்களை வெறுக்கிறவங்க முனாஃபிக்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸ் கிடையாது மாஷா. ஒரு ஹதீஸ் கிடையாது மாஷா. எல்லா சஹாபாக்களுக்கும் ஃபஸீலத் உண்டு மாஷா அல்லாஹ். ஃபஸீலத் உண்டு, அஃஸலியத் மாஷா அல்லாஹ் மௌலாய காயினாத் அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு மாஷா. மௌலா முஷ்கில் குஷாக்கு மட்டும்தான் மாஷா அல்லாஹ் அஃஸலியத்து ஷான் உண்டு மாஷா. ஃபஸீலத் வேற, அஃஸலியத் வேற மாஷா. ஃபஸீலத் அஃஸலியத்துடைய ஃபல்சஃபா தெரியாத ஜாஹிலீன்கள் ஜாமிஉ ஸஹீஹ் முஸ்லிம்ல ஏதோ ஒரு கிதாபல் இல்ல, அதாவது சந்தேகத்துக்கு இடபாடான ஒருவருடைய புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்ட விஷயம் அல்ல. சுன்னத்து ஜமாஅத்துல மாஷா அல்லாஹ் இமாம் முஸ்லிமுடைய ஜாமிஉ ஸஹீஹ் முஸ்லிமை மிகைக்கிறதுக்கு என்ன ஒரு கிதாபும் கிடையாது மாஷா. அப்படிப்பட்ட கிரந்தத்துல 240வது ரகமுல் ஹதீஸாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமொழி சையதுனா அலி கரமுல்லா குத்ராவி அவர்கள் சொந்தமாக அறிவிக்கிறாங்க மாஷா. அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அறிவிக்கிறாங்க மாஷா. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவாய் அருள் செய்றாங்க. எப்படி? அல்லாஹ் யுஹிப்பனி இல்லா முஃமின். ஓ அலியே, தாங்களை நேசிப்பவர்கள் மூமின்கள் அன்றி வேறில்லை. அல்லாஹும்ம ஜஅல் நஸீபனா ஃபித் தாரைன் வலா யுபகிதனி இல்லா முனாஃபிகுன் மஅதல்லாஹ். அலியே, தங்களை வெறுப்பவர்கள் முனாஃபிக்கை அன்றி வேறில்லை. சொல்றேன், யார் சொன்னா? நான் சும்மால என்ன 4 கலீஃபாக்கள் பேரையும் திருநாமத்தை நான் சொல்லவே செய்யறேன். சொல்ற பாவா, நீ சொல்லாம இல்ல மாஷா அல்லாஹ். எப்படி ஆராபுகள் தங்களை மூமின்கள் சொன்னாப்லையோ அது மாதிரி நீ நாசிபியால இருந்துகிட்டு என்ன செய்யற? ஒண்ணு நீ மூமின்னு சொல்ற மாஷா. நாசிபியத்து ஒன்றை இருந்து போறன்னு சொன்னா மௌலாய காயினாத் அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் விஷயத்துல ஹக்கான மஹப்பத், ஹக்கான மஹப்பத். ஹஸரத் அலியுடைய அஃஸலியத் மாஷா அல்லாஹ், அஃஸலியத் சம்பந்தமான எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திருமொழிகள் ரசூலுல்லாஹி ஹதீஸ்கள் எடுத்து பயான் செய்யப்பட வேண்டும், பயான் செய்யப்பட வேண்டும். ஹஸரத் அலியை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவுலமாவில் இருக்கிற திருவாக்குகள் எடுத்து பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும். மூலப்பெரும்பொருள் முஹியுத்தீன் பெருமானுடைய தைக்கா ஹாஜிகான் ஹாஜா மொய்னுன் சிஷ்தியுடைய ஹாஜிகான் சில்சிலா சிஷ்தி ஹிமத் அஹ்ல் பைத் தஹார் தபீப் அன்சாரி சஹாபிகள் தவஜ்ஜுஹ் மாஷா அல்லாஹ். நாம் அதைத்தான் செஞ்சுட்டு இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் மாஷா. இங்க ஹக்கான சுன்னியத், பக்காவான சுன்னியத், பக்காவான சுன்னியத், நாசிபியத்தையும் ஹாரிஜியத்தையும் ஷியாயத்தையும் ஹலாக்காக்கக்கூடிய பக்காவான சுன்னியத். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாஷா அல்லாஹ் இர்ஷாத் செய்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமின் யார் முனாஃபிக் யார்? அலி கர்ரமல்லாஹு வஜஹு பேர்ல மாஷா அல்லாஹ் முஹப்பத் இருக்குதுன்னு சொல்லிட்டு மாஷா அல்லாஹ் அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னா என்ன அலைஹிஸ்ஸலாம் சொல்றீங்க? அலைஹிஸ்ஸலாம் ஏப்பா அலைஹிஸ்ஸலாம் சொல்ற எங்க உனக்கு தகராறு? அட பொட்டா பயல. இமாம் புகாரி அலைஹிஸ்ஸலாம் எழுதுறாங்க புகாரி ஷரீஃப்ல. சிஹாசித்தாவுல பிரபலமான ஹதீஸ் ஷரீஃப் கிதாப் இமாம் அபு தாவூத் சொன்ன அபு தாவூத்ல மாஷா அல்லாஹ் ஒரு இடத்துல இல்ல, எண்ணி பாரு 12 இடத்துல அலி அலைஹிஸ்ஸலாம், அலி அலைஹிஸ்ஸலாம், அலி அலைஹிஸ்ஸலாம் 12 இடத்துல அலைஹிஸ்ஸலாம் எழுதுறாங்க இமாம் அபு தாவூத் சொன்ன அபு தாவூத்ல மாஷா அல்லாஹ். அப்ப இந்த முஹத்திஸீன்களுக்கெல்லாம் தெரியாத தீன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? இந்த முஹத்திஸீன்கள்லாம் நாசிபியத்துல இல்ல, பக்காவான சுன்னியத்தில் இருந்தாங்க. அதன் காரணத்தினால அலைஹிஸ்ஸலாம் தாரார் இல்லாம வருது மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? இவர் மௌலவிக்கு நாசிபியத்திலே கொழுக்கு இருக்குது. அதனால அங்க என்ன நாசிபியத், அது மூக்க காட்டு. நாசிபியத்துல என்னங்க புரிஞ்சுக்கணும் மாஷா அல்லாஹ். நாசிபியத் என்பது கண்மணி நாயகத்துடைய நசபு ஷரீஃபின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்ட ரசூலுல்லாஹ்வுடைய புனித குடும்பத்தார்கள் மீது வெறுப்பு கொண்ட அக்கிரமக்காரர்கள்.
அதான் நாசிபியத்து. புரியுதா? இந்த நாசிபியத்தை குறித்து மாஷா அல்லாஹ் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவாய் மறந்து அருள் செய்றாங்க. நாசிபியத்தை குறித்து இமாம் புகாரி ஜாமிஉ ஸஹீஹுல் புகாரில மாஷா அல்லாஹ் இந்த ஹதீஸ் ஷரீஃபை பதிவு செய்றாங்க. நான் பல தடவை உங்களுக்கு முஹர்ரம்ல சொல்லியிருக்கேன். இமாம் அலி மகாம் சுல்தான் ஷுஹதா அல் முஸ்தபல் கர்பலா சையதுனா ஹுசைன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய ஷஹாதத்துல் உலமா உடைய பயான் நம்ம சொல்லியிருக்கிறோம் மாஷா அல்லாஹ். திருப்பி நான் உங்களுக்கு அதை நினைவூட்டுறேன் இன்ஷா அல்லாஹ் தஆலா குர்ஆன் கரீம். ஜாமிஉ ஸஹீஹுல் புகாரி புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ் நபவி மாஷா எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மார் ரலியல்லாஹு தஆலா பிரபலமான சஹாபி. இவரோட உம்மாவும் அப்பாவும் இஸ்லாத்துக்காக கண்மணி நாயகத்துடைய பேரின்ப காதலுக்காக பத்ர் யுத்தத்துக்கு முன்னாடி மக்கால வச்சே தங்களுடைய நல்லுயிரை நாயகத்துக்காக தியாகம் செய்த தியாக செப்பல்கள் யாரு? ஹஜ்ரத் யாசீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத்னா சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. யாசீர் சுமையா ரலியல்லாஹு அன்ஹுமா பெற்றெடுத்த அருந்தவ புதல்வர் யாரு? அம்மார் பின் யாசீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனா முனவரால எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஷரீஃப் ஹிஜ்ரத் ஆன பிறகு மஸ்ஜித் நபவி ஷரீஃபுடைய தாமீர் நடக்குது. மஸ்ஜித் நபவி ஷரீஃபுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. எல்லா சஹாபாக்களும் மாஷா அல்லாஹ் என்ன மஸ்ஜித் ஷரீஃப் கட்டுறதுக்காக கல்லை தூக்கிட்டு வர்றாங்க. எல்லாரும் ஒரு கல்லை தூக்கிட்டு வர்றாங்க. அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரெண்டு அவங்களோட திருக்கரத்திலையும் ரெண்டு கல்லை தூக்கிட்டு வர்றாங்க. மாஷா ஈமானுடைய ஜோஷ், மாஷா குர்பான் முஸ்தஃபியத், தக்வாவுடைய புலந்து மர்த்தபா. அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய தக்வாவுடைய ஆலா மர்த்தபா. இப்படி தூக்கிட்டு வரும்போது அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாஞ்சையோடு அணைத்து அம்மாருடைய தாடியிலும் முகத்திலும் தலையிலும் இருந்த தூசி எல்லாம் தட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால பேச ஆரம்பிக்கிறாங்க. தக்துலுஹு ஃபிஅத்துல் பாகியா, ஓ அம்மாரே, ஒரு பாகி ஜமாத்தால் நீங்கள் ஷஹீதாக்கப்படுவீர்கள். பாகி ஜமாத்தால், பாகினா என்ன? காழ்ப்புணர்ச்சி உள்ள ஒரு வெறுப்பு கூட்டத்தால், ஒரு வெறுப்பு கூட்டத்தால் நீங்கள் கொல்லப்படுவீர்கள். யதுஊஹும் இலல்லாஹி, உங்களை அல்லாஹ் அழைத்துக் கொள்ளுவான். நீங்க ஷஹீதாக்கப்பட்ட உடனே பாகி ஜமாத் தங்களை என்ன கொலை செஞ்ச உடனே ஷஹீதாக்கப்பட்ட உடனே உங்களை அல்லாஹ் அழைச்சிக்குவான். மாஷா அல்லாஹ். யதுஊஹும் இலல்லாஹி வ யதுஊனஹு இலன்னார், தாங்களை கொல்லக்கூடிய அந்த கூட்டம், அந்த கூட்டத்தை நரகம் அழைத்துக் கொண்டு, தாங்களை கொல்லக்கூடிய கூட்டத்தார் நரகவாதிகள். நரகவாதிகள் யார்? அம்மார் ரலியல்லாஹு அன்ஹுவை கத்ல் செய்யக்கூடிய கூட்டத்தார் நரகவாதிகள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சம்பவம் எப்ப நடந்துச்சு? அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மௌலாய காயினாத் அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சப்போர்ட்டராக இருந்து, ஹஜ்ரத் அலியுடைய குலாமாக இருந்து, ஹஜ்ரத் அலியுடைய தரப்புல இருந்து, ஹஜ்ரத் அலியுடைய எதிரியான, ஹஜ்ரத் அலியுடைய ஆதாவான அதுவான முஆவியத் இப்னு அபூ சுஃபியானோடு சண்டை போட்டாங்க. சண்டை போட்டாங்க. மாஷா. அவ்வாறு சண்டையிடும் பொழுது முஆவியாவுடைய ஜமாத்தால், முஆவியாவுடைய படையால், முஆவியாவுடைய அந்த ஜமாத்தால் படையால்
அப்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொலை செய்யப்படுறாப்ல. மாஷா அல்லாஹ் தரஜாத்தி. ஆமீன் ஆமீன். அம்மா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு எப்படி டிக்ளேர் பண்றாங்க? யதுஹு மினல்லாஹ், அம்மாரே நீர் அலியுடைய தரப்பில் இருந்த காரணத்தால் அல்லாஹ் உங்களை அழைத்துக் கொள்வான், நீங்க சொர்க்கவாதி. மாஷா அல்லாஹ். தாங்களை கொலை செய்தவன், தாங்களை கொலை செய்த அந்த கூட்டம் யாரு? யதுஹு மினன்னார், யதுஹு மினன்னார், அவர்கள் நரகம் அழைத்துக் கொள்ளும், அவர்கள் நரகவாதிகள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாக்கீத் பண்றாங்க. பை ஜாமிஉ ஸஹீஹ் புகாரில மாஷா அல்லாஹ் முஆவியாவுடைய ஜமாத் நரகவாதின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிக்ளேர் பண்ணும்போது அதை எதற்கு நீ யாரப்பா? அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாக்கீத் பண்றாங்க. மாஷா அல்லாஹ் நீ கொண்டா இப்படி ஒரு ஹதீஸ் இல்ல. செய்து அப்பா போய் சொல்லிட்டாரு, கொண்டா பார்க்கலாம். நான் குலாப் ஆகிறேன். புகாரி ஷரீஃப்ல இப்படி அல்ஃபால் இல்ல. யதுஹு மினல்லாஹி யதுஹு இலன்னார், இப்படி மத்தன்ல என்ன கலிமாத் இல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய திருவாக்கு இல்லன்னு சொல்லி நீ தலீல் காட்டு பார்க்கற. மாஷா அல்லாஹ். இன்னும் உனக்கு கிளியரா சொல்ற ரகமுல் ஹதீஸ் 2812 2812 ரகமுல் ஹதீஸ் போய் பார். இவ்வளவு தூரம் இருக்கும்போது நாசிபியத்துடைய கொள்கையில முஆவியாவுடைய பக்தராக இருந்துகிட்டு தங்களை சுன்னத்து ஜமாத் என்றும் காதிரியா சிஷ்தியா ஷாதிரியா தரீகா என்றும் அவுலியாக்களுடைய பக்தர்கள் என்றும் நாங்க உருவ் செய்யறோம் சொல்லிட்டு ஏன் கள்ளத்தனம் பண்ணி ஏமாந்து நீரும் நரகவாதியாவி மக்களை நரகத்துக்கு கொண்டுட்டு பார். தௌபா செய், தௌபா செய். நாசிபியத்துடைய குழுக்கள் இருக்கிறீங்க. இமாம் புகாரி பதிவு செய்யக்கூடிய ஜாமிஉ ஸஹீஹ் புகாரியோட ஹதீஸை பாருங்க, மத்தன போய் பாரு. மாஷா ஆலிம் இல்லாத எந்த ஷேகையும் தொடரக்கூடாது. காரணம் என்ன? யாரிடத்துல ظاهரான இல்மு இல்லையோ அவன்கிட்ட ஒரு தஸவ்வுஃபும் இருக்காது, அவன் கலமா தான் இருப்பான். ظاهர இல்மு யார்கிட்ட இல்லையோ, குர்ஆன் ஹதீஸுடைய தெளிவு யார்கிட்ட இல்லையோ அவன் யாரா இருப்பான்? கல்லனா தான் இருப்பான். புரியுதா? அப்போ மார்க்க அறிவு கட்ட மூடர்கள் முண்டங்கள் மௌலாய காயினாத் அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய முஹிப்பின்களாக, பக்தர்களாக, ஆஷிக்கின்களாக தாங்களை சொல்லிக்கொண்டு வேஷம் போட்டுக்கொண்டு முஆவியத் இப்னு அபூ சுஃபியானை தூக்கி பிடிக்கணும்னு சொல்லி சொன்னா சுன்னத் ஜமாத் யாருமே பிடிக்கலையா? அப்படி இல்ல, பிடிச்சிருக்கிறாங்களே. எப்பா நீ காதிரியா தரிகான்னு சொல்றியப்பா, கொண்ட கொஞ்சி சொல்ற செல்லம், காதிரியா தரிகான்னு சொல்றியே. காதிரியா தரிகாவுல கௌசுல் ஆலத்துடைய மிகப்பெரிய பக்தர் முல்லா அலி காரி ரஹிமஹுல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி வாசியா. முல்லா அலி காரி நான் ஏன் எடுக்கிறேன்னா, ஹனஃபி மதுஹபுடைய மிகப்பெரிய ஃபகீஹ். மாஷா அல்லாஹ். ஹனஃபி இமாமுக்கு அடுத்தது மாஷா அல்லாஹ் என்ன முல்லா அலி காரிக்கு தான் பெரிய மக்காம். குறிப்பா தேவ்பந்தி ஆக்கள் யாரு? தேவ்பந்தி தப்லீகார ஷேக்மார்கள் எல்லாம் முல்லா அலி காரி பேரை உதுவில்லாம சொல்ல மாட்டாப்ல. மாஷா அல்லாஹ். அந்த அளவுக்கு தாலிம் செய்யாப்ல முல்லா அலி காரிக்கு. புரியுதா? இந்த முல்லா அலி காரி ரஹிமஹுல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி வாசியா மிஷ்காத்துல் மசாபிஹ் நாயகத்துடைய திருமொழி தொகுப்பு பிரபலமான கிதாப் மிஷ்காத்துல் மசாபிஹ். இந்த மிஷ்காத்துல் மசாபிஹுக்கு விரிவுரை செய்யறாப்புல மாஷா அல்லாஹ் மிர்காத்துல் மஃபாத்திஹ் சொல்லு. மிர்காத்துல் மஃபாத்திஹ் சுன்னத் ஜமாத்துடைய ஆலிம்கள் தங்களை சொல்லக்கூடிய உலமாக்களே கொஞ்சம் நீங்க கிதாபுகளை திறந்து பார்க்கணும். மாஷா அல்லாஹ். கூட தயவு செஞ்சு நான் கேட்கிறேன். மாஷா அல்லாஹ், உங்களோட ஆகிரத் உக்ரவியத்தில் ஆக்கிபத்தை நஷ்டப்பட்டுட்டீங்கன்னா கசாலத்துல போயிடக்கூடாது. நாளைக்கு நீங்க அல்லாஹ்க்கு ஜவாபுதாரி ஆயிடக்கூடாது. கௌம வலிக்கெடுத்த துல்மத்தை செஞ்சால் ஆளா போயிடக்கூடாது. மாஷா அல்லாஹ். நான் உங்கள்கிட்ட என்ன கெஞ்சி கேட்கிறேன், மிர்காத்துல் மஃபாத்திஹ தோறங்க. மிர்காத்துல் மஃபாத்திஹில இதே அம்மா ரலியல்லாஹுடைய ஷஹாதத் சம்பந்தமான ஹதீஸ்ல மிர்காத்துல் மஃபாத்திஹில முல்லா அலி காரி விவரிக்கும் போது அங்க முஆவியாவுக்கு டைட்டில் கொடுக்கிறாங்க. முஆவியாவுக்கு
டைட்டில் கொடுக்குறாங்க. எப்படி மாஷா அல்லாஹ்? கான ஃபில் ظاهரி முஆவியா, அதாவது முஆவியாவுடைய அந்த தோற்றத்தை சொல்லும்போது ஃபில் பாத் கான ஃபில் பாத்தினி பாகியா, கான ஃபில் பாத்தினி பாகியா. முஆவியா வெளி தோற்றத்துல ஹஜ்ரத் அலியை எதிர்த்தது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொலை செய்யப்பட்டதுக்கு என்ன கிசாஸ் கேட்டு, அதாவது உஸ்மானை கொலை செய்தவர்களை தண்டிக்க வேண்டும் என்று முஆவியா உஸ்மானுடைய இரத்தத்துக்கு, அதாவது அதுக்கான ஒரு கிசாஸ் கேட்பது போல் ஒரு தோற்றத்தை உண்டாக்கினாலும் முஆவியாவுடைய பாத்தில்ல இருந்தது பகாவத், புகுதை தவிர வேறொன்றும் இல்லைங்கிறாப்ல. யாரு? முல்லா அலி காரி ரஹிமஹுல்லா மிர்காத்துல் மஃபாத்திஹ், மிர்காத்துல் மஃபாத்திஹ். இந்த முல்லா அலி காரி கௌசுல் ஆலத்தின் மீது என்ன அற்புதமான கிதாப் நுஸ்ஹத்துல் காதிர் ஃபி தர்ஜுமத் ஷேக் அப்துல் காதிர் அப்படி சொல்லி என்ன அற்புதமான கிதாப் எழுதிய பக்கா காதிரி, பக்கா காதிரி, பக்கா ஹனஃபி முல்லா அலி காரி ரஹிமஹுல்லாஹ், முல்லா அலி காரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கிதாபில் எழுதுறாங்க மாஷா அல்லாஹ், முஆவியாவை என்ன ஃபில் பாத்தினி பாகியா, அவர புதுல்ல அவர கல்புல இருந்தது என்ன ஹஜ்ரத் அலி பேர்ல வெறுப்பு, பகாவத், புகழ். இப்ப வாங்க எஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அலி அலைஹிஸ்ஸலாத்தை வெறுக்கிற ஆளுக்கு என்ன டைட்டில் கொடுக்குறாங்க? அல்லா யுஹிப்பனி இல்லா முஃமினுன் வலா யுப்கிதுனி இல்லா முனாஃபிகுன். அலியே தாங்கள் பேர்ல யாருக்கு புகுந்து இருக்குதோ அவ யாரு? முனாஃபிக்ங்கறாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, இப்படி எல்லாம் ஒரு சப்ஜெக்ட் தீன்ல இருக்கிறதே என்ன பாமர மக்களுக்கு தெரியாம போறதுக்காக அதெல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் பேசக்கூடாது. புரிஞ்சா? இப்படி ஜனங்களை பயங்காட்டி, ஜனங்களை பயங்காட்டி, விளங்குதா? இந்த சின்ன பிள்ளை சாப்பிடாம இருந்தா அக்காண்டி வந்துருவான், ஏன்னா சிங்கம் வந்துடும், கடிச்சிடும், தூக்கிட்டு போயிடும், பேய் வந்துடும். புரிஞ்சா? பேய் வந்துடும். பேய் சொன்ன மாதிரி பெரிய பேய்க்கெல்லாம் பெரிய பேய் முஆவியா பேய். புரிஞ்சா? இந்த பெரிய பேயான முஆவியா பேய் என்ன பேரே ஜனங்களுக்கு தெரியாம என்ன எல்லா சஹாபத்தோட நல்லவரோட நல்லவரா அல்ல அல்ல அல்ல, இவரை நல்லவராக என்ன என்ன நல்லவராக நாயகம் நமக்கு காட்டலப்பா. இமாம் புகாரி உடைய உஸ்தாத், இமாம் புகாரி உடைய உஸ்தாத், இமாம் ஹம்பலி உடைய உஸ்தாத். இமாம் புகாரிக்கு இமாம் ஹம்பலி உஸ்தாத். இமாம் புகாரிக்கு நான் இப்ப சொல்லக்கூடியவங்க இமாம் புகாரிக்கு உஸ்தாது, இமாம் புகாரியுடைய உஸ்தாதுக்கு உஸ்தாத். அதாவது இமாம் புகாரியுடைய உஸ்தாது அவங்கள்ட்ட படிச்சிருக்கிறாங்க, இமாம் புகாரியும் படிச்சிருக்கிறாங்க. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அவங்கள்ட்ட படிச்சிருக்கிறாங்க, இமாம் புகாரியும் படிச்சிருக்கிறாங்க. அந்த உஸ்தாத் யார் மாஷா அல்லாஹ்? இமாம் அலி இப்னு ஜஅத் ரலியல்லாஹு அன்ஹு. இமாம் அலி இப்னு ஜஅத், அலி இப்னு ஜஅத் மாஷா அல்லாஹ். இந்த பேரெல்லாம் யாருக்கு தெரியுதெல்லாம் யார் அட்ரஸ் இல்லாத அந்த முட்டா பையில இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானுடைய தஹதீபை திறந்து பாரு, அஸ்மாஉர் ரிஜால்ல இருக்குது இந்த பேர் மாஷா அல்லாஹ். இமாம் அலி இப்னு ஜஅத் முஹத்திஸ்ங்கள்ல அஸ்மாஉர் ரிஜால் பட்டியல்ல இருக்குது மாஷா அல்லாஹ். இவங்களை இமாம் அஸ்கலானி தள்ளல, அதுக்கு மாத்தமா இவங்களுக்கு உயர்தரமான இடத்தை கொடுத்து வச்சிருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். காரணம் என்ன? இமாம் புகாரிக்கு உஸ்தாத், இமாம் புகாரியுடைய உஸ்தாதான இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலுக்கு உஸ்தாத் யார்? இமாம் அலி இப்னு ஜஅத். இமாம் அலி இப்னு ஜஅத் மாஷா அல்லாஹ் அவர்களுடைய முஸ்னத் அலி இப்னு ஜஅத், முஸ்னத் அலி இப்னு ஜஅத்ங்கற கிதாபில் எழுதுறாப்ல, முஆவியத் இப்னு அபூ சுஃபியானை அல்லாஹ் கியாமத் நாளையில அதாபு செய்வான் என்று சொல்வதை நான் குற்றமாக கருதவில்லை. புரியுதாங்க? எப்படி? இமாம் அலி இப்னு ஜஅத்
முஸ்னத் அலி இப்னு ஜாதிர் எழுதுறாப்புல, முஆவியா இப்னு அபூ சுஃபியானை அல்லாஹ் கியாமத் நாளையில அதாபு செய்வான் என்று யகீன் செய்யறதுல நான் ஒண்ணு அதை குற்றமாக குணாவாக நான் கருதவில்லை. எல்லா முஹத்திஸ்கள் கருத்து இப்படி இருக்கும்போது ஹஸ்ரத் அலிய நேசிக்கிறோன்னு சொல்லிக்கிட்டு முஆவியாவுக்கு சப்போர்ட் பண்ணி வரக்கூடிய சப்போர்ட்டருக்கு மட்டும் எங்க புதுரான சுன்னத் ஜமாத் கருத்துக்கள் பொத்துக்கிட்டு வருதோ தெரியல நமக்கு. புரியுதா? விளங்குச்சா? இந்த முபாரக்கான சிறப்பான நன்னாளில் எனது அருமையான முஹிப்பீன்களே, முரீதுங்களே, நம்முடைய கல்வில் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹப்பத் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உண்மையாக்கி வச்சிருக்கிறார். மாஷா அல்லாஹ். அதன் காரணத்தால் கண்மணி நாயகத்துடைய அஹ்லு பைத் அத்ஹாராகிய சையதத்துல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹா ஸலாத்து வஸ்ஸலாம், சையதுனா அலி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், சையதுனா ஹஸன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், சையதுனா ஹுசைன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மஹப்பத்தை அல்லாஹ் நமக்கு மாஷா அல்லாஹ் ஹக்காக்கி வச்சிருக்கிறார். மாஷா அல்லாஹ். அதே நேரத்தில் யார் மௌலாய காயினாத்தையும் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அஹ்லு பைத் அத்ஹாரையும் யார் எதிர்த்தானோ, அவர்கள் மீது புகழ் பகாவத் அதாவத் யார் கொண்டானோ, கண்மணி நாயகத்தால் முனாஃபிகீன்களாக காட்டப்பட்ட அந்த முனாஃபிகீன்களை வெறுக்கக்கூடிய, வெறுத்து ஒதுக்கியன தள்ளக்கூடிய அந்த உயர்வான எண்ணத்தை அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்திருக்கிறார். அதுதான் நம்முடைய ஷேகுமாருடைய பரக்கத்து. மாஷா அல்லாஹ். கௌசுல் ஆலத்துடைய துஃபைல், காஜா ஆலத்துடைய நிகாஹே கரம். மாஷா அல்லாஹ். சஹாபே ரசூல் ஹிபத் அஹ்லு பைத் அத்ஹார் தமீம் அன்சார் சர்க்காருடைய ஃபைசான். மாஷா அல்லாஹ். இந்த ஹதீஸ் ஷரீஃப் எல்லாம் இன்னைக்கு நாம குர்ஆன் ஷரீஃப் ஆயத்து பார்த்தோம், புகாரி ஹதீஸ் பார்த்தோம், ஜாமிஉ சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ் பார்த்தோம். மாஷா அல்லாஹ். இவைகளில் எல்லாம் ஒரு நுக்தா அளவு தான் நான் உங்களுக்கு மாஷா அல்லாஹ் சொல்லி இருக்கிறேன். இன்னும் இது விரிச்சு சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்குது. மாஷா அல்லாஹ். இந்த ஹதீஸ் ஷரீஃப் எத்தனையோ வாரங்களுடைய மௌதுவாக பார்க்கணும் நசீஹத் ஷரீஃப்ல. மாஷா அல்லாஹ். ரத்தின சுருக்கமாக சொல்ற. மாஷா அல்லாஹ். சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜஹு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மஹப்பத் என்பது மூமின்களுடைய அடையாளம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை முத்திரை பதிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அதுவான எதிரியான முஆவியா இப்னு அபூ சுஃபியான், எத்தனையோ சஹாபாக்கள், நல்ல சஹாபாக்கள் எல்லாம் இந்த ஆள் என்ன பண்ணிட்டாங்க, கெடுத்து குடிச்சாங்க. கடைசியில தௌபா செஞ்சு அழுதாங்க. மாஷா அல்லாஹ். கடைசியில தௌபா செஞ்சு அழுதாங்க. நாயகத்து பேர்ல ரொம்ப மஹப்பத்துள்ள ஆட்களை கூட அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி, இந்த முனாஃபிக் ரொம்ப உஷாரா இருக்கணும். காரணம் என்ன? காஃபிர் எதிரி, முனாஃபிக் விரோதி. புரிஞ்சா? எதிரிட்ட என்ன நெஞ்சமித்து போகலாம், ஆனா விரோதி எந்த நேரத்தில் இங்க குத்துவான் அல்லாஹ் தான் நம்மளை காப்பாற்றணும். மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். வேணா அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கால் புரட்சி கொண்ட, வெறுப்புணர்ச்சி கொண்ட முஆவியா இப்னு அபூ சுஃபியானையும் யஸீதையும் லானத்துல்லாஹி ஆமீன். மாஷா அல்லாஹ். சுன்னத் ஜமாஅத் உலமாக்கள் இமாம் சுயூத்தி, இமாம் இப்னு ஹஜர் அல் மக்கி, முல்லா அலி காரி, இமாம் ஷா அப்துல் அசீஸ் முஹத்திஸ் தஹலவி ரضوانுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன், இந்த மஷாயிഖ்கள் ஃபுகஹாக்கள் எல்லாம் லஅனத் செய்றாங்க, சபிக்கிறாங்க. அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் சாபத்திற்கு உள்ளான இந்த பாவிகளை எல்லாம் இந்த காலத்துல என்ன வக்காலத்து வாங்கிக்கிட்டு இருப்பு மனிதர் அபூ சுஃபியான் ஒரு ஆள், ஒரு மௌலவி, என்ன சுன்னத் ஜமாஅத் மௌலவி, இருப்பு மனிதர் அபூ சுஃபியான், அதுக்கு டைட்டில் கொடுத்து பேசலாம் மனுஷன். ஒரு ஆள் என்னத்த அநியாயத்தை சொல்லலாம். எப்ப அவனை நாசிபின்னு சொல்லிருப்பான், நாங்க ஒண்ணு வாய் திறக்க மாட்டோம். உன் கொள்கை நாசிபின்னு சொல்ல நாங்க வாய் திறக்க மாட்டோம். அஹ்லு சுன்னான்னு சொல்லாத தம்பி.
அஹ்லு சுன்னாவோட இருந்தா மாஷா அல்லாஹ் என்ன முஹத்திஸ் அப்துல் அஸீஸ் தஹலவியுடைய கிதாபை பாருமா, மிர்காத்துல் மஃபாத்திஹ் பாருமா, இமாம் அலி இப்னு ஜஅதுடைய முஸ்னத பாருமா. அதையெல்லாம் நீ பார்க்காம என்ன நீ எந்த கிதாபை படிச்சுட்டு பேசுற? ரஹ்மத்துல் ஆலமீன் ரவுஃபுர் ரஹீம் ராஸிகுல் ஆலமீன் ரூஹுல் வஜூத் நூருல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம வல் நாயகமா. அவர்கள் அஹ்லு பைத் அத்ஹாரை உள்ளும் புறமும் உண்மையாக நேசித்து உண்மை மூமின்களாக முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை முகத்தஸில் மக்பூல் செய்யப்பட்ட உஷாகான இபாதுகளாக உஷாகான முஸ்தபா கரீமாக இபாது முஸ்தபா கரீமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவாராக. அமா தௌஃபீக் இல்லா பில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.